ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம ஃப்ரெண்டை வந்து ப்ளூடூத் நெக் பேண்ட் கொடுத்து அதை ரெடி பண்ணி தர சொன்னால் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த இந்த நெக் பேண்டை தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இது வந்து எந்த அளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள ஒயர் எல்லாமே கட்டாயி வெளில வந்துருச்சு. இப்போ எப்படி என்ன பண்ணலான்னா, இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ள ஒயர் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து சால்ட்ரு பண்ணாவே கரெக்டாக ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இதுதான் வாங்கியிருக்கோம். இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். இது வரையுமே நான் ஃபோன் மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மைக் வாங்குகிறேன். இப்போ நான் வந்து இந்த மைக்குக்கு வந்து இப்போ நான் மாறிக்கிறேன். இப்போ வந்து நான் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஃபோனில். இப்போ ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 2 சைடும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது நார்மலாகவே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் மோல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அப்படியே நான் கழட்டிக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக கழட்டிக்கணும். ஏன்னா இது வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருப்பாங்க இந்த மாடலில். அதுதான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒயரை உள்ளே ஒட்டி இதை ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம். இது என்னென்ன ஒயர்னு உங்களுக்கு தெரியும். இந்த வந்து ரெட் கலர் ஒயரும் இந்த ஒரு காப்பர் கலர் ஒயரும் வந்து பேட்டரிக்கு உள்ளது. இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கரில் உள்ளது. இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். மற்றபடி போர்டுலாம் எதுவும் ஷார்ட் ஆகலை. இதில் வந்து டைப் சி பின் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் இருக்கும். போர்டுலாம் இந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகலை. இதில் வந்து பேட்டரி மைனஸ் பேட்டரி ப்ளஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் ரைட்டு இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து லெஃப்ட்டும் இங்கே இருக்குது, ரைட்டும் இங்கே இருக்குது. அதாவது இங்கேயும் வேணாலும் நம்ம சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம வந்து இப்போ சால்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ 3.8 வோல்ட்டு கரெக்டாக வருது. அப்போ வந்து இதுதான் பேட்டரி ப்ளஸ் மைனஸு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெட் கலரும் இந்த காப்பர் கலர் ஒயரும் தான் பேட்டரி ப்ளஸ் மைனஸு. ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. கரெக்டாக நம்ம அதுமாரி தான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டே. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக சால்ட்ரு பண்ணிட வேண்டியதான் பி ப்ளஸ் பி மைனஸ்க்கும். இங்கே லெஃப்ட் ரைட்டுக்கு அதுக்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக அதுமாரி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சால்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேட்ரி வந்து இந்த இடத்துல பி ப்ளஸ்ஸு பி மைனஸ்னு கொடுத்துருக்காங்களே, அந்த இடத்துல சால்ட்ரு பண்ணியாச்சு. இங்கே லெஃப்ட்டு வந்து இந்த இடத்துல சால்ட்ரு பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து பி ப்ளஸ்ஸு பி மைனஸ் வந்து கரெக்டாக சால்ட்ரு பண்ணிடணும், ப்ளஸ் மைனஸை. இந்த இடத்துலையும் உங்களுக்கு பி ப்ளஸ் பி மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த போர்டுக்கு வந்து 2 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் சால்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த பின்னில் கூட நம்ம வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 2 வகையும் பேட்டரிக்கு உள்ளது தான். இந்த இடத்துல ரைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையும் வேணால் இங்கேயே சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம க்ளூ வச்சு ஒட்டிடுவோம். ஏன்னா மறுபடியும் பிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கணும். ஆல்ரெடி இந்த இடம் வந்து பிச்சுக்கிட்டு வந்து தான் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுறோம்.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுக்கிறேன். நான் சார்ஜர் போட்டுக்கிறேன். இங்கே இண்டிகேஷன் ஆகுது அப்படின்னா வந்து கரெக்டாக சர்க்யூட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. Two hours later. இப்போ வந்து சார்ஜர் ஓரளவு ஏறிடுச்சு. சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே ப்ளூ கலர் லைட் எரியும் பாருங்க. ஆன் பண்ணால் ப்ளூ கலர் லைட் எரியும். அவ்வளோதான், ப்ளூ கலர் லைட் எரியுது. இப்போ வந்து நான் ஃபோனோட பேர் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபோனில் வந்து பேர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து மைக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன் ஆன் பண்ணி. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடு உள்ள காமிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து காமிக்கிற பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் வந்து பேட்ரி கனெக்ஷனும் அந்த லெஃப்ட் ரைட் கனெக்ஷனும் ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நிறைய போர்டில் ஆனால் 2 டெர்மினல் கொடுப்பாங்க. அதுமாரி இந்த போர்ட்லேயும் அதுமாரி இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நம்ம கனெக்ஷன் பண்ணோன்னே எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆனுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.